7ஆம் வகுப்புக்கு போனேங்கய்யா. பக்கத்தில் உட்காந்துருந்தான் பையங்க, பாடம் நடத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஆரம்பிக்குது. ஒரு அம்மா வந்து வாசல் நின்றுச்சு. பள்ளிக்கூடத்தில் உள்ளே வரக்கூடாது, ஏதோ அவசரம் போல் அம்மா வந்து நிற்கிது. என் பையனை கூப்பிடணும் சாருந்துச்சு. சரிங்கம்மா கூட்டிகிட்டு போங்கன்னே. அவன் வேகமாக போனேன். போன வேகத்திலே வந்து மறுபடியும் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டான்யா. என்னய்யா இவன் போனானா பார்த்தானா, ஒரு வேளை எதுவும் காசு இல்லை அவசரத்துக்கு வீட்டு சாவி ஏதோ கொடுத்துட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு நான் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த அம்மா மறுபடியும் வாசல் நின்றுட்டு அழுதுட்டு இருக்கு. என்னம்மான்னு கேட்டேன். என் பையன் என்னை பார்க்காம ஓடி போயிட்டான் சாருந்துச்சு. இது என் பையனை பார்த்து கேட்டேன், என்னடா இப்படி ஓடி வந்துட்டியாமட, அம்மாட்ட பேசிட்டு வடான்னே. அவன் சொன்னான், எங்கள் அம்மா செத்து போச்சு சார்ண்ணே. எனக்கு தூக்கி வாரிடுச்சு. என்னடா இப்படி சொல்றானே, ஏதோ வில்லங்க இருக்கும் போல நினைச்சிட்டு அம்மாவை சொன்னேன், நீங்க பள்ளிக்கூடம் விட்ட உடனே வெளியில பாத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு, தம்பி என்னடா வீட்டில் என்னடா நடந்தது, யாருடான்னு கேட்டேன். அவன் சொன்னாயா, நான் 3ஆம் கிளாஸ் படிச்சையா, என் தம்பி 1ஆம் கிளாஸ் படிச்சாயா, என் தங்கச்சி 2 வயசுயா. அந்த நேரத்தில் ஒரு நாள் எங்க அம்மா வீட்டிலேயே இல்லை. எங்க அப்பாட்ட போய் கேட்டேன், எங்கப்பா அம்மா அம்மான்னு கேட்டேன். அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, உங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருச்சுடான்னு சொல்லிட்டாரியா. அன்னைக்கு பண்ணணும், எங்க அம்மா செத்து போயிருச்சுன்னு முடிவு பண்றோம் ஐயா. அதனால எங்க அம்மாவை பார்க்க நான் விரும்பலையான்னா. சரிடா இப்ப எப்படிடா சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். அவன் சொன்னாயா, எங்க அப்பா பழனி ரோட்டில் 4 கிலோமீட்டர் இங்க இருந்து அங்கே டீ கடை வச்சிருக்கிறாரு. நான் காலையில் எந்திரிச்சு டீ கடையை திறந்து தண்ணி தெளித்து நான் கோலம் போடுவேன்யா. அதுக்கடுத்து அப்பா வந்த உடனே டீயை பற்ற வச்சு போடுவார். நான் அதுக்கடுத்து வீட்டுக்கு போய் என் தம்பி என் தங்கச்சியை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி, என் தங்கச்சி படிக்குது கோயந்தாபுரத்தில், என் தம்பி படிக்கிறான் முத்தலகு பட்டியில், சைக்கிளில் வச்சு ஒவ்வொரு இடமா விட்டுட்டு என் பள்ளிக்கூடத்துக்கு வாரேன்னு சொன்னாயா. இப்படி சிறு வயதிலேயே தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்தியாவிலே 40 கோடி இளைஞர்களும் இந்தியாவையும் குடும்பத்தையும் தூக்கி நிறுத்த தயாராக இருக்கிறார்கள். இளம் பெண்களாவது வாழ்க்கையில் நல்லா இருக்காங்களா? ஒரு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காங்க, அங்க போனா மாமியாளுக்கு பொறுப்பா இருந்து அவளுக்கு உதவி செய்யறான்னா கிடையாது. காலடி எடுத்து வைக்கும் போதே மனசுல நினைக்கா, படத்துக்கு ஒரே வருஷத்துல மாலையை போட்டு பொட்டு வைக்கலன்னா நான் மருமோளே இல்லைன்னா காலடி எடுத்து வைக்கா மருமகா. அன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு. முன்னால ஒரு பெண் இறந்து போனால் அவளுடைய ட்ரெக்கில் அவளுடைய ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாலே ஒரு இளம் பெண் நாயை பிடிச்சிக்கிட்டு போறா. அவளுக்கு பின்னால ஒரு 2000 பேர் வரிசையில் போறாங்க. இதை ஒரு பெண் பார்க்கிறா, காரில் போகிற பெண்ணு, இளம் பெண்ணு. உடனே காரை நிப்பாட்டிட்டு ஏறி போனால் நேரையா போய் நாயை பிடிச்சிக்கிட்டு போகிற பெண்ணிட்ட கேட்டா, என்னம்மா என்னது அப்படின்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, முன்னால் இருக்குது எங்கள் மாமியா போய் சேர்ந்துட்டான், நாங்கள் அதான் சந்தோஷமாக நாயை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன்னா. நாய் என்னம்மான்னா, மாமியா ரொம்ப கொடுமைப்படுத்தினா, ஓக்க சாக்க வழி இல்லை, கடைசியில் அந்த நாய் கடிச்சிட்டு போயிட்டா, அதான் நாயை பிடிச்சிட்டு சந்தோஷமாக போகிறேன்னா. எம்மா ஒரே ஒரு உதவின்னா. என்ன அப்படின்னா, இந்த நாயை ஒரு நாள் கொடுத்தேன்னா எங்கள் வீட்லேயும் மாமியா இருக்கான், அவளையும் ஒரு சாய்ப்பு சாய்ச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விடுதேன்னா. அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு இருக்க பெண்ணுன்னு சொன்னா, தாரம்மா தாரேன், மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் உனக்கு முன்னாலேயே கேட்டது தான் 2000 பேர் வரிசையில் வந்துக்கிட்டு இருக்கான், நீ 2001 வா, உனக்கு சான்ஸ் வரும்போது தாரேங்க. இதான் கடவுள்கிட்ட போய் ஒரு நாய் கேட்டுச்சா, நாய், கடவுளை நீர் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுதேரு, எங்க நாய் இனத்துக்கு தானே கெடுதி பண்ணுதேன்னு கேட்டுச்சு. உடனே கடவுள் சொன்னா, நாயை நாங்கள் யாருக்கும் கெடுதி பண்ணதே கிடையாது, எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுதோம்னுச்சு. உடனே நாய் சொல்லிச்சு, நீங்கள் ஆடு அங்கங்கே வெட்டு தான் திங்கான், ஆட்டு சூப்பு குடிக்கான், ஆட்டு ரத்தத்தை வறுத்து திங்கான், ஆனால் ஆடு பெருகிக்கிட்டே போகுது, எங்கள் நாய் இனம் குறுகிக்கிட்டே போதேன்னுச்சு. உடனே கடவுள் சொன்னால், நாளை காலைல 9 மணிக்கு வா, உனக்கு உண்மை தெரியும்ட்டு போயிட்டார். காலைல 9 மணிக்கு கரெக்டாக நாய் போய் நிற்கி, கடவுள் 10 நிமிஷம் லேட்டு. என்ன லேட்டுனா பஸ்ஸு லேட்டுன்ட்டார் கடவுள். நேரையா நாயை கூப்பிட்டாரு, ஒரு ரூமை திறந்தார், 4 ஆடை உள்ளே பிடிச்சி அடைச்சாரு, 4 கட்டு புல்லு கட்ட உள்ளே கொண்டி போட்டார், கதவெழுத்து சாத்திட்டார். இன்னொரு ரூமை திறந்தாரு, 4 நாயை உள்ள அடிச்சு பத்தினாரு, 4 கிலோ ஆட்டுக்கறியை உள்ள போட்டார், கதவெழுத்து சாத்தினாரு. நாயை
சாயந்தரம் 4 மணிக்கு வா, உனக்கு உண்மை தெரியும்ட்டு போயிட்டார். கரெக்டாக 4 மணிக்கு 2 பேர் வந்து நிற்காங்க. ஆடு இருந்த ரூமை திறந்தாரு. 4 ஆடும் புல்லு கட்டு தின்னுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கு. ஆத்தோர விளைஞ்ச புல்லா இருக்கும் போல தெரியுத, டேஸ்டா இருக்க, ஏ கிளாஸா இருக்கேன்னு 4 ஆடு பேசி கதை பேசிக்கிட்டு இருந்துச்சு. நாய் இருந்த ரூமை திறந்தாரு. 4 நாயும் செத்து மலர்ந்து கிடக்கு. 4 கிலோ ஆட்டுக்கறி அப்படியே இருந்துச்சு. இது கடவுள் நாய்க்கு சொன்ன கதை இல்ல, இது இளைஞர்களுக்கு சொன்ன கதை. இளைஞர்கள் ஆடு மாதிரி ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து ஜாதி மத இன மொழி பாகுபாடு இல்லாமல் தேசத்துடைய முன்னேற்றத்திற்கு வெட்டியா பொழுத போக்காம அந்த இளைஞர்கள் வீரமிக்க இளைஞர்களாக, தேசத்தை காக்கின்ற இளைஞர்களாக, சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு பாடுபடுகின்ற இளைஞர்களாக மாற வேண்டும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் வெட்டியா பொழுத போக்கிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்கின்றேன். ஒட்டிய வயித்தோட கட்டிக்க ஆடை இல்லாம கட்டட தொழிலாளியா இருமினா பஞ்சு பறக்கிற பஞ்சாலையில பஞ்சா பறந்து தும்முனா மூக்குல இருந்து ரத்தமா கொட்டுற பட்டாசு ஆலையில நெருப்புல வெந்து குடும்ப கடனை அடைக்க அங்கே இங்க கடனை வாங்கி வெளிநாட்டுல போய் வெந்து நொந்து குடும்பத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்களே எங்கள் இளைஞர்கள். அவர்களை பார்த்தா நீங்க வெட்டியா பொழுதுபோக்குறோம் சொல்றீங்க இல்லையா? என்னுடைய இளைஞர்கள் கெட்டிக்காரர்கள், என்னுடைய இளைஞர்கள் ஐயா. திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்ல என் 2 வீலரை போட்டுட்டு மதுரைக்கு போகலான்னு 2 வீலர் ஸ்டாண்டில் போட்டுட்டு போனையா. வேலை முடிஞ்சு வரும்போது, மதுரையில இருந்து வரும்போது 11 மணி ஆச்சு. நான் 2 வீலர் ஸ்டாண்டில் நுழையிறேன். அங்கே ஒரு பையன் எடுத்துக்கிட்டு ஐயா வணக்கம்னே. என்னடா இந்த குரலை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கிறோமே, யாருன்னு திரும்பி பார்க்குறேன். எனக்கிட்ட 10ஆம் வகுப்பு படிக்கிற அசாருதீன் நின்றுக்கிட்டு நிற்கிறான். ஐயா 11 மணி ஆச்சு, இந்நேரத்தில் ஏன்டா இங்கே நிற்கிறேன், நீங்களே எது கடை வச்சிருக்கீங்களாடான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன், ஐயா நான் இங்கே தான் 2 மாசமா வேலை செய்கிறேயான்னு. என்னடா அது 2 மாசமாவா? எத்தனை மணிக்குடா வருவா, எத்தனை மணிக்குடா போவான்னு கேட்டேன். அவன் சொன்னான், சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்ட உடனே 5 மணிக்கு வருவையா, இரவு 12 மணிக்கு நான் போவையான்னு. அவனை 2 நாளைக்கு முன்னாடி தான் வகுப்புல தூங்குனான்னு சொல்லி பஞ்சு மேல ஏத்தி வச்சு தண்டனை கொடுத்தேன். ஐயையோ, குடும்ப பாரத்தை தாங்கிறதுக்காக இவன் இரவு முழுவதும் வேலை செய்யறானேன்னு அன்னைக்கு எனக்கு நினைப்பு இல்லாம போச்சே, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு. அதுல இருந்து இதுவரைக்கும் எந்த பையலையும் பெஞ்சு மேல ஏத்தி தண்டனையை கொடுக்கறது இல்லையா? இப்படிப்பட்ட இளைஞர்கள் இரவு பகல் பாராமல், கண் துஞ்சாமல், மெய் வருத்தம் பாராமல், பசி நோக்காமல் இந்த குடும்ப பாரத்தை தூக்கி நிறுத்துகிறார்கள் ஐயா, நிறுத்துகிறார்கள். படம் எடுத்தாடும் நாகமதை அடிமிதிக்கும் காலம், அளவில்லா உயரெண்ணம் மணல் வீசும் காலம், பற்றவரும் தோல்விகளை பயமுறுத்தும் காலம், பண்பெல்லாம் பொங்கிழமை தின்காலம் தானே என்று இளமையை கவிஞர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அற்புதமான இளமை என்ற அந்த இனிய வரத்தை இன்றைய இளைஞர் சரியான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? அன்னைக்கு ரயிலில் போயிட்டு இருந்தேன் ஐயா, ஒரு 4 இளைஞர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தான். என்ன பேசுறான்னு கேட்புன்னு காதை கொடுத்து கேட்டேன். ஒருத்தன் சொன்னான், ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போகுது மாப்பிள்ள அப்படின்னு கேட்டான். எனக்கு உடனே ஆச்சரியம், இளைஞர்கள் ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போகுதுன்னு பேசுறான்னா இந்தியா முன்னேறிடும், நல்ல காதை கொடுத்து கேட்புன்னு கேட்டேன். இன்னொருத்தன் சொன்னான், ட்ரெயினில் ஸ்டேஷன் மாஸ்டரு, அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டரு, டிடிஇ டிடிஆர்னு போட்டு கண்டவனை போட்டு கொள்ளை சம்பளம் கொடுக்கான், அதான் நட்டத்தில் போகுதுன்னா. ஒருத்தன் சொன்னான், இல்லை மாப்பிள்ள, ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போகுதுன்னா ட்ரெயின் இரும்பில் செஞ்சு விட்டுருக்கான், இரும்பு தண்டவாளம், இரும்புல ரயில், இரும்பு வெளிநாட்டில் இறக்குமதி செய்தான், அதுதான் மாப்பிள்ள நட்டத்தில் போகுதுன்னா. இன்னொருத்தன் சொன்னா, அதெல்லாம் இல்லை, ட்ரெயின் எப்படி செயல்படுத்த வேண்டும்னு செயல் திட்டம் சரியில்லை, அதனால தான் நட்டத்தில் போகுதுன்னா. 4வது ஒருத்தன் சொன்னான், மாப்பிள்ள டிடிஆர் வாரார்னா. இந்த 4ஐயும் காங்கல, டிக்கெட்டே எடுக்காம ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போகுதுன்னு பேசுறானே இளைஞன், இவன் வெட்டியா பொழுத கழிக்கானா? ஒரு நிமிஷம், அந்த 4 பேத்துல ஒருத்தர் இவர் தான் ஐயா. ஆனா தம்பி உண்மையிலே நான் சந்தோஷப்படுதேன், என்னை இளைஞன் ஏத்துக்கிட்டாம்ல, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்ட்டு அன்னைக்கு ஒரு இளைஞன் வந்தான், சார் நீங்க எப்படியாவது இன்னைக்கு வேலைக்கு சேர்த்து விடுங்கன்னா. நான் உடனே, வாப்பா தம்பி, உன்னை நான் வேலைக்கு சேர்த்து விடுதேன், திருநெல்வேலியில் நிறைய அல்வா கடை இருக்கு, ஒரு அல்வா கடையில் கொண்டு வேலைக்கு சேர்த்தேன். உடனே கடை முதலாளி சொன்னார், தம்பி உன்ட்ட கை சுத்தம் இருக்கணும், வாய் சுத்தம் இருக்கணும். நான் உடனே சொன்னேன், கை சுத்தம்னா துட்டக்கிட்ட எடுத்துடக்கூடாதுன்னு சொல்றாரு தம்பி, ஆனால் வாய் சுத்தம்னா என்னன்னு கேட்டேன். உடனே அந்த பையன் சொன்னா, வாய் சுத்தம்னா எதுவும் வார்த்தை இருத்த பேசாமல் சண்டை போடாமல் இருக்கணும்னு சொல்றாருண்ணா.
முதலாளி சொன்னா அதெல்லாம் சொல்லலப்பா, போகும்போது வரும்போது அல்வாவை எடுத்து வாயில போட்டு தின்னா கடை எப்படி நடக்கும், அதுக்கு தான் வாய் சுத்தம் இருக்கணும்னு. அவன் சொன்னான், என்னன்னாச்சு இப்படி பேசிய, இதுக்கு முன்னால வேலை பார்த்த 2 கடையில கேட்டு பாருங்க, எந்த பொருளையாவது என்னைக்காவது நான் எடுத்து சாப்பிட்டுருக்கேனான்னு கேளுங்க அண்ணாச்சுன்னா. நான் உடனே கேட்டேன், எந்த கடையில் தம்பி வேலை பார்த்துருக்கேன்? இரும்பு கடையில் வேலை பார்த்துருக்கேன், பூச்சி மருந்து கடையில் வேலை பார்த்துருக்கேங்க. இரும்பு கடையிலும் பூச்சி மருந்து கடையிலும் வேலை பார்த்தா என்ன தள்ளி திங்க முடியும்? இப்படி எடக்க மடக்கா குண்டக்க மண்டக்க எகனைக்கு முகனை பேசி வெட்டியாய் பொழுதை இளைஞர்கள் வீணாய் கழித்து கொண்டிருக்கிறார்களே தவிர சமுதாய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் பணியாற்றிட்டு இருக்காங்களா? அதுலேயும் பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா, காலேஜ் படிக்கிறதுலேருந்து பார்த்தா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்களை பார்த்தா சினிமா சீரியல்லே சிக்கி போயிருக்கின்றார்கள். ராத்திரி 2 மணிக்கு வாரையா, ஒரு 400 பொம்பளை ஆள் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கா ராத்திரி 2 மணிக்கு. என்ன படம் பார்த்தேன்? படம் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு அக்காவை சேரை போட்டு உட்கார வச்சிருந்துச்சு. நான் நினச்சேன் ஊர் பிரசிடெண்டாக இருக்கும் போல தெரியுது, அக்கா உட்காந்துருக்காங்கன்ட்டு பக்கத்தில் போய் வணக்கம் போட போனேன். கண்ணில் சந்தனத்தை வச்சிருக்கு, நெத்தியில் 1 ரூபா வச்சிருக்கு, மூக்கில் பஞ்சம் வச்சிருக்கு, பக்கத்தில் பத்தியும் கொளுத்தி வச்சிருக்கு. அப்பந்தான் ஒரு அக்காட்ட கேட்டேன், என்னக்காண்ண? இல்லை அக்கா போயிட்டாவோன்னா. போன அக்காவை வச்சா படம் பார்க்க என்ன? ஒரு அக்கா சொன்னா, பையன் பூடானில் இருக்கான், புறப்பட்டு வர 4 நாள் ஆகும், நாங்கள் ஏன் உள்ளே உட்காந்து அழுதம்னு வெளியே உட்காந்து படத்தை பார்க்கோம்னே. அக்கா உள்ளே வச்சிருக்க வேண்டியதானே என்ன? அக்கா உள்ளே வச்சா ஒத்தையில் இருக்க பயப்படுவா, அதான் நாங்கள் கொண்டு உள்ளே இருக்கோம்னா. ரொம்ப நல்ல ஊர், நல்லா இருப்பியா, படத்தை பாருங்கன்ட்டு நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன் பஸ்ஸுக்கு. திடீர்னு அங்கே ஒரு அக்கா ஓடுதா, இங்கே ஒரு அக்கா ஓடுதா. ஒரு அக்கா கூட்டங்க வா, எங்கே ஓடுத எதுக்கு ஓடுது என்ன? ஒன்றுமில்ல தம்பி, படத்தை உத்து பார்த்தோமா, நடுவில் இருந்த அக்காவை நாய் இழுத்துட்டு போயிட்டுங்க. சவம் போற தெரியாம படம் பார்க்கக்கூடிய இந்த இளம் பெண்கள், இளம் இளைஞர்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவார்களா? இளைஞர்கள் வெட்டியாய் பொழுதை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்கள் பஸ் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கவன ஒழுங்கா இருக்கானா? அங்கேயும் சபல கேஸா இருக்கான். நம்ம பஸ் ஸ்டாப்பில் கொண்டு பஸ்ஸை நிப்பாட்டுவோம், பஸ் நிற்காது, ஒரு 10 அடி தள்ளி கொண்டு நிப்பாட்டுவான். நம்ம ஓடி போய் ஏறுவோம், பஸ்ஸுக்குள்ளே இருக்க கண்டக்டர் சத்தம் கொடுப்பான், ஏறி தொலையவே, நீலாம் ஏவே பஸ்ஸில் ஏறுத, துட்டு கொடுத்து நாம் போகிறோம், நம்மளை கண்டக்டர் ஏசுவான். அதே இது ஒரு 18 வயசு பிள்ளை நிற்கட்டும், கரெக்டாக வாசலை கொண்டு நிப்பாட்டுவான். வாரீங்களாம்மா வாரீங்களான்னு கேட்பான். அந்த 18 மொதப்படியில் கால் வைக்கும்போது கண்டக்டர் எங்கே இருக்கான்னு தெரியாது, அவன் குதிச்சு ஓடி வந்து 2 சைடு கம்பியை பிடிச்சிக்கிடுவான், பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாதான். பிள்ளை மொதப்படி 2வது படி 3வது படி முடிஞ்ச உடனே கண்டக்டருக்கு வேலை முடிஞ்சிடும், உடனே டிரைவருக்கு வேலை ஆரம்பிச்சிடும். உடனே டிரைவர் முன்னால வாமா, முன்னால வா, கீழே விழுந்தா யார் பார்த்து சொல்தான்? யார்? டிரைவர். அவர் முன்னால கூப்பிடுதார். அதிலே நல்ல டிரைவர் இருக்காங்க, ஏறும் போதே சொல்லிடுவான், ஆம்பளை எல்லாம் பின்னால போ, ஓ முகத்தை பார்த்துட்டு வண்டி ஓட்ட முடியாதுங்க. அன்னைக்கு தான் ஒரு டிரைவர்கிட்ட கேட்டேன், அண்ணாச்சி வண்டி ஃபுல்லாக இப்போ எப்படி போகுதுன்னு. அவர் சொல்றார், இப்போ மல்லிகைப்பூ வாடகையில் தான் போகுது தம்பிங்கார். ஏன்னா அப்படித்தான் இருக்கு, இந்த இளைஞர்கள் போறவன் இப்படி கொண்டு 18 கொண்டு முன்னால வச்சான். இந்த 18 பார்த்துட்டு வண்டியை அங்கே திருப்புதா இங்கே திருப்புதா பப்பன்னு அடிக்கான். கடைசியில் 58 கொண்டு கிடங்களை சாய்ச்சிட்டான். இந்த 58 கிடங்களை சாய்க்குனா சபல புத்தி, ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு வேலையில சேருகின்ற அந்த இளைஞன் பொறுப்பாக நடந்து கொண்டான்னா இல்லை, வெதண்டாவாதம், எடக்கு மடக்கு குண்டக்க மண்டக்க எப்படியெல்லாம் பேசுதான். அன்னைக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துருக்கேன் ஐயா, பக்கத்தில் ஒரு இளைஞன் பீடியை குடிச்சான் பஸ்ஸுக்குள்ள. தம்பி எனக்கு இந்த பீடி வாடை பிடிக்காத, அணைச்சிரு தம்பின்னு. கேட்கல, பக்குன்னு இழுக்கான். நான் உடனே நடத்துனர் கூப்பிட்டேன். கண்டக்டருக்கு பேர் நடத்துனர், டிரைவருக்கு பேர் ஓட்டுனர், நமக்கு யாருன்னா தள்ளுனர். வண்டி நின்று போச்சுன்னா நம்மளை 4 பேர் கீழே பிடிச்சி தள்ளுவான், வண்டியை பிடிச்சி தள்ளணும். ஆகவே தள்ளுனர் ஆகியனா நடத்துனரை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி அண்ணாச்சி பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த தம்பின்னு. அவர் ஒன்றை போட காமிச்சாரு, புகை பிடிக்காதீர், பிடித்தால் ஓட்டுநர் நடத்தினால் இறக்கி விடப்படுவீர்னு போட்டுருந்துச்சு. பீடி அணைச்சி வெளியே போடுதியா, விசில் ஊதி வண்டி நிப்பாட்டி கீழே இறக்கி விடட்டுமானாரு. அப்பவும் பக்கு இழுத்து வளையம் விடுதான். எங்கே விளங்க நான் நினச்சிக்கிட்டேன். அவன் உடனே கண்டக்டரை கேட்கான், கண்டக்டர் உமக்கு எத்தனை பிள்ளைவே? யார்? இவன் கேட்கான், பீடி குடிக்கவன். உடனே கண்டக்டர் சொன்னார் 3 பிள்ளைன்னாரு. அவன் உடனே இந்த சைடு போர்டு காமிச்சான். இந்த சைடு என்னவே போட்டிருக்கு? 2க்கு மேல் எப்போது வேண்டான்னு போட்டிருக்கல, கவர்மெண்ட்ல தானே வேலை வாக்கியாரு. உமக்கு கேட்கவே 3 பிள்ளை, ஒரு பிள்ளையை தூக்கி தூர போடு, பீடி அணைச்சி நான் வெளியே போடுதாங்க. எவ்வளோ ஆர்கியூமெண்ட் எப்படிலாம் நடக்கு. எனக்கு பின்னால் ஒரு இளைஞன் சுரண்டுனான், என்னப்பா என்ன தம்பின்னு. அண்ணாச்சி 2க்கு மேல் எப்போது வேண்டான்னு போட்டிருக்கலாம், அது பொண்டாட்டியா பிள்ளையான்னு கேட்கான். தலையில அடிச்சேன். இளைஞன் தான் எப்படி இருக்கான், விடாக்கண்டம் குடாக்கண்டனா இருக்கானே. சொல் புத்தி சுய புத்தி இளைஞருக்கு இருக்கா? ஆனால் இன்றைய இளைஞர்கள் வெட்டியா பொழுது போக்கிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்கின்றேன்.